Hello everyone, welcome to our channel. இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். நம்ம இன்னைக்கு லேர்ன் இங்கிலீஷ் 30 கிளாஸஸோட 10th லெசன்ல இருக்கோம். ரைட்டா? இன்னைக்கு என்ன பேச போறோங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நீங்க இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம். நீங்க ஒரு இமெயிலையோ இல்ல ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ மெசேஜ் எழுதிருக்காங்க. She has sent me a message. He has written his exam. So இந்த has written, have given இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அவன் எக்ஸாம் எழுதி இருக்கான், ரைட்? அவங்க மெசேஜ் அனுப்பிச்சு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வர்ற சென்டென்சஸ். சோ இந்த டென்ஸ்க்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டென்ஸ். இந்த ஹேஸ் கிவன், ஹேவ் ரிட்டன் இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டென்ஸ் தான். ஆனா உங்களுக்கு நான் இதை ரொம்ப ஈஸியா எளிமையா எங்க இதை யூஸ் பண்ணணும், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, நம்ம கிளாஸ்க்கு போலாம். சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து 30 டேஸ் கிளாஸஸையும் பாருங்க. அவங்களால கண்டிப்பா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியும். வாங்க போர்டுக்கு போலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டென்ஸ்க்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை எப்ப யூஸ் பண்ணணும் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்தது, ரைட்? அது நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலம்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஆனா அந்த செயலுக்கு நிகழ்காலத்தோட தொடர்பு இருக்கிறது, ரைட்? அது கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சா கூட அந்த செயலுக்கு கடந்த காலத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கு, ரைட்? அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் பரீட்சைக்கு படித்து இருக்கிறான், ரைட்? படித்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். இருக்கிறான் இது பிரசன்ட் டென்ஸோட தொடர்பு கொள்ளுது. பாருங்க, அதுக்கு நமக்கு எப்படி வரும்? He has studied for the exam. So studied முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த இருக்கிறாங்கிறது has, ரைட்? சோ ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சிருச்சு, ஆனா அதுக்கு பிரசன்டோட தொடர்பு இருக்கச்சு நம்ம இந்த டென்ஸ் அவன் பரீட்சைக்கு படித்து இருக்கிறான். சோ அந்த இருக்கிறான் முடியும். படித்து இருக்கிறான். நீ இழைத்து இருக்கிறாய். ஓகே, இழைத்து இருக்கு, ரைட்? அதோட என்ன வந்திருக்கு? இருக்கிறாய் வந்திருக்கு. சோ பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் இழைச்சு போயாச்சு, அதுக்கு பிரசன்டோட கனெக்ஷன் இருக்கு. சோ இருக்கிறாய் வந்துச்சு. You have lost weight. So இந்த இடத்துல have present tense ஓட கனெக்ஷன் இருக்கு, lost past tense. ஓகேயா? சோ ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனுக்கு பிரசன்டோட கனெக்ஷன் இருக்கறச்சே நம்ம யூஸ் பண்ற டென்ஸ் தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதோட கிராமர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 4 சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும், ரைட்? அது பார்க்கலாம். அப்புறம் இதுக்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன். ஷார்ட்ஸ் போடுவேன், கண்டிப்பா ஃபியூச்சர்ல போடுவேன், அதையும் பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நான் ஷார்ட்ஸ்ல போடுவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், பாரு. ஓகே ஓகே, இப்ப வாங்க இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதோட கிராமர் என்ன, அதுல சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும், அதை நம்ம கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செயற் சொல், இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கிற செயற் சொல் V3 ஃபார்ம்ல வரணும். இதுக்கு இங்கிலீஷ் கிராமர்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது V1 V2 V3. பிரேக்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ், உடைப்பது, ரைட்? இது பிரசன்ட் டென்ஸ். அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? broke, உடைஞ்சு போச்சு. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V3 broken. ஓகே, பிரேக், broke, broken. அதே மாதிரி கிவ்லாம் கொடுக்கறது, கேவ் அதோட பாஸ்ட் டென்ஸ். அவன் கொடுத்தான், இப்ப அவன் கொடுத்திருக்கான். எப்படி சொல்றது? கொடுத்து இருக்கான். அதுக்கு நம்ம இந்த V3ல இருக்கிற given யூஸ் பண்ணணும். அவன் கொடுத்து இருக்கான். வாட்ச்னா அவன் பார்க்கறான். ஓகே, I watch TV every day. வாட்ச்னா அவன் நேத்தி டிவி பார்க்கலாம். அவன் பார்த்து இருக்கான், பார்த்து இருக்கான். சோ அந்த இருக்காங்கிற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த V3 watched. ஓகே, டேக்னா எடுக்கிறது, பிரசன்ட் டென்ஸ். எடுத்தான், பாஸ்ட் டென்ஸ். எடுத்து இருக்கான்.
சோ அந்த V3 இதுதான் நம்ம இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதுதான் நம்மளோட சென்டென்ஸ்ல நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த வார்த்தைகள்லாம் எப்படி கத்துக்கிறது, நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போடுறேன். ஓகே, இது எல்லா வேர்ட்ஸுமே V3, V1, V2, V3 எல்லா வேர்ப்ஸ்க்கான லிங்க்கும் அதுல இருக்கும். நீங்க அதை போய் கண்டிப்பா படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த V3 தெரிஞ்சாதான் உங்களால பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசணும். சரி, இப்போ சென்டென்ஸோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சிங்குலர், அதாவது சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா, சப்ஜெக்டா இருந்தா என்னது, சப்ஜெக்ட்னா செயலை செய்பவர், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செயலை செய்பவர், ரைட், அவங்கதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்படின்னா என்னது, ஹி வரும், ஷீ வரும், இட் வரும், த டாக்டர், த டீச்சர், வருண், வர்ஷா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒருமை. சோ செயலை செய்யறவங்க ஒருமையா இருந்தா என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல ஒரு ஹாஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஆக்ஷன் வேர்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 போடணும். ஓகேங்களா, சோ இதுதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். நல்லா பாருங்க, ஒருமையா இருந்தா பக்கத்துல ஒரு ஹாஸ் போட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம போடுவோம். இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். அவள் பரீட்சை எழுதி இருக்கிறாள், எழுதினாள் கிடையாது, எழுதி இருக்கிறாள். ஓகே, நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பிரசன்டோட நம்ம தொடர்புக்கு கனெக்ஷன் பண்றோம். ஓகே, அப்படின்னா என்னது, அவ எக்ஸாம் எழுதியிருக்கா, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கரெக்டா, அப்பதான் நம்ம எழுதி இருக்கிறாள் சொல்லுவோம். இப்போ என்ன வரும், அவளுக்கு ஷீ, அப்ப எழுதி இருக்கிறாள், அந்த இருக்கிறாளுக்கு ஹாஸ் போட்டுக்கணும். எழுதிக்கு ரிட்டன், V3, ரைட், ரோட், ரிட்டன், written the exam. Okay, she has written the exam. So she வந்து singular, அவள் singular தான், ஒரே ஒருத்தர் தானே, அதனால நம்ம has போட்டோம். She has written the exam. இப்ப question எப்படி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாக்டர் அறுவை சிகிச்சை செய்து இருக்கிறார், செய்தார் கிடையாது, செய்து இருக்கிறார். சோ அதுக்கு என்ன வரும், டாக்டர் சிங்குலர், ரைட், பக்கத்துல ஒரு has போட்டுக்கணும். இதோட என்ன வரும்னா do, does, do, did, done. Okay, do present tense, do or does present tense, did the past tense, done அதோட V3. Okay, past participle. So the doctor has done the operation. Okay, சோ இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறது, நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம். இப்போ டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருக்காரா எப்படி கேட்கறது, இந்த ஹாஸ் தூக்கி முதல்ல போடணும். ஹாஸ் முதல்ல கொண்டு வந்துட்டு has the doctor done the operation, சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கும். has the doctor done the operation. நெகட்டிவ் சென்டென்ஸ், இல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்ணல, இன்னும் பண்ணல, the doctor has not done the operation. இந்த verb, நம்மளோட V3 verb முன்னாடி has not done the operation. So singularக்கு சென்டென்ஸோட அமைப்பு இப்படிதான் வரும். இதுல present perfect tense. சரிங்களா, இப்போ நம்ம சிங்குலருக்கு சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதாவது சப்ஜெக்ட் ஒருமையா இருந்தா எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுன்னு. இப்போ சப்ஜெக்ட் ப்ளூரல்ஸ், அதாவது பன்மை அப்படின்னா என்ன வரும், the students, the teachers, the people, the doctors. ஓகே, அந்த மாதிரி the children குழந்தைகள், child singular, children plural. இல்ல you, நீ அல்லது நீங்கள், இல்ல நான், சப்ஜெக்ட் யாரு, நானா இருந்தாலோ இல்ல நீயோ நீங்களோ இருந்தாலோ, இல்ல சப்ஜெக்ட் பன்மை, செயலை செய்யறவங்க இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல ஒரு ஹாவ் போட்டுக்கணும். நம்ம சிங்குலருக்கு ஹாஸ் போட்டோம், இங்க ஹாவ் போட்டுக்கணும். அப்புறம் ஆக்ஷன் வேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த V3 வேர்பை நம்ம போடணும். ஓகேங்களா, சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குழந்தைகள் கண்ணாடியை உடைத்து இருக்கிறார்கள், உடைச்சாங்க இல்ல, ரைட், குழந்தை கண்ணாடியை உடைச்சா the children broke the glass வந்துடும், நம்ம உடைத்து இருக்கிறார்கள்னு சொல்றோம், ரைட். சோ the children குழந்தைகள்னா யாரு, children குழந்தைங்க ப்ளூரல் தானே, ரைட், ப்ளூரல்னா பன்மை, ரைட். the children பக்கத்துல have போடணும். broken, இங்க பாருங்க, break present tense, broke past tense, V3 verb என்னது, broken. So the children have broken the mirror. Okay, so உடைத்து இருக்கிறார்களுக்கு have, உடைத்துக்கு broke. Okay, அடுத்தது
நீங்கள் வங்கி கடன் எடுத்து இருக்கிறீர்கள். எடுத்தீங்க கிடையாது, எடுத்து இருக்கீங்க. ரைட்? சோ யூ, நீங்கள்னா என்னது? யூ ஹாவ் போடணும். யூக்கு ஹாவ் தான் போடணும். டேக்கன், இந்த இடத்துல டேக் present tense, took past tense, present participle verb என்னது? taken. So you have taken a bank loan. ஓகேங்களா? சோ இதுதான் சென்டென்ஸ் வரும். இந்த பக்கத்துல யூக்கு பதில் ஐ கூட போட்டுக்கலாம். சோ யூ ஐ ப்ளூரல்ஸ்க்கு ஹேவ் போடணும். சரி, இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறது? நீங்க வங்கி கடன் எடுத்திருக்கீங்களா? எப்படி கேட்கறது? சோ இந்த ஹேவ் கொண்டு வந்து முன்னாடி போட்டுருங்க. சோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹேவ் வரும். Have you taken a bank loan? ஓகே, நீங்க வங்கி கடன் எடுத்து இருக்கீங்களா? இல்ல, நீங்க வங்கி கடன் எடுக்கல. அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இல்ல, மறுத்து சொல்றது we call it a negative sentence, right? So you have not taken. So action word முன்னாடி have not போட்டுறணும். Taken a bank loan. So இங்க questionலயும் நெகட்டிவ்லயுமே நம்ம action word past participle அல்லது V3ல தான் இருக்கணும். சோ சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும், அது ஒரு 4 சிச்சுவேஷன் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸ்பெசிபிக்கா எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம் அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ முதல் சிச்சுவேஷன், கம்ப்ளீட் ஆக்ஷன் இன்கம்ப்ளீட் ரிசல்ட். அப்படின்னா என்னது? ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, ஆனா அதோட முடிவு இன்னும் வரல. ரைட்டா? செயல் முடிஞ்சிருச்சு, முடிவு வரல. அதாவது முடிந்த செயல், முடியாத முடிவு. ஃபார் எக்ஸாம்பிள், she has written the exam. அவ எக்ஸாம் எழுதி இருக்கா, அவள் எக்ஸாம் எழுதி இருக்கிறாள். முடிவை அடுத்த வாரம் பெறுவாள். சோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அவ எழுதி முடிச்சுட்டா எக்ஸாம், அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனா அவளோட ரிசல்ட் இன்னும் வரல. சோ நம்ம என்ன சொல்றோம்? முடிந்த செயல், முடியாத முடிவு. சோ she has, she singular, அதனால has written the exam, she will get the result next week. நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்? present perfect முடிஞ்சு போன ஆக்ஷன், ஆனா அதுக்கு பிரசன்டோட தொடர்பு இருந்தாதான் யூஸ் பண்ணணும்னு. கரெக்டா? தொடர்பு வந்துருச்சா? அவன் எக்ஸாம் எழுதிட்டு, ஆனா ரிசல்ட் இன்னும் வரல தானே. அதனால இப்போ நிகழ்காலத்தோட அதுக்கு தொடர்பு இருக்கு. இப்ப பாருங்க, we have booked an appointment. நாங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம், அது முடிஞ்சு போச்சு. we will see the doctor tomorrow. சோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணது முடிஞ்சு போன செயல், ஆனா டாக்டரை பார்த்தது இன்னும் நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னது? கம்ப்ளீட் ஆக்ஷன் இன்கம்ப்ளீட் ரிசல்ட். செயல் முடிஞ்சு போச்சு, அதுக்கான முடிவு ஃபுல்லா முடியல. ரைட்? இப்போ அடுத்தது ரெண்டாவது, எப்ப நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால அனுபவங்கள். ரைட்? ஆனா அதுல நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸோட ஒரு டைம் ஸ்டாம்ப் அடிக்க கூடாது. அது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட பாஸ்ட், நம்மளோட கடந்த அனுபவங்களை பத்தி பேசுறதுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் முன்னது ஒரு முறை டெல்லிக்கு சென்று இருக்கிறேன். சோ நான் ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிருக்கேன். நீங்க எப்ப போனீங்கன்னு சொல்லல, எப்ப போனீங்கன்னு போட்டுட்டீங்கன்னா அங்க பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ வென்ட் டு டெல்லி லாஸ்ட் வீக் ஆர் ஐ வென்ட் டு டெல்லி லாஸ்ட் இயர். அப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம், கோ வென்டா மாறிடும். ஆனா நீங்க எப்போன்னு சொல்லல, நான் முன்னது ஒரு வாட்டி போயிருக்கேன். ரைட்டா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசுறீங்க. சோ இந்த இடத்துல என்ன வரணும்? ஐ ஹாவ், ஐக்கு ஹாவ் போடணும். go, went, gone. So go present tense, went past tense, gone நம்மளோட V3 verb, past participle verb. So I have gone to Delhi once. நான் முன்னது ஒரு முறை டெல்லி சென்று இருக்கிறேன். ரைட்? அடுத்தது பாருங்க, நிறைய அமெரிக்கர்கள் பலாப்பழம் தின்றது இல்லை. ஓகே, ஏன்னா இது ட்ராபிக்கல் ஃப்ரூட், நம்ம ரொம்ப ஹாட் கிளைமேட்ல வளர்ற ஒரு மரம் இது. ரைட்? சோ அதனால நிறைய அமெரிக்கன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணிட்டு சான்ஸே இல்லை. Many Americans have never eaten jackfruit. அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் நடந்ததே இல்லை. நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்றோம், கடந்த அனுபவத்தோட நெகட்டிவ் சென்டென்ஸ். So many Americans have never பண்ணதே இல்லை. நம்மளோட verb V3ல இருக்க பாருங்க, eat, ate, eaten. So eat present tense, ate past tense, eaten V3 past participle. So many Americans have never eaten jackfruit. Jackfruit என்ன பலாப்பழம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுதான். அடுத்த ரெண்ட பார்க்கலாம்.
ஓகே, இப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றதுக்கான 2 சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது சிச்சுவேஷன் பார்க்க போறோம். இப்பொழுதுதான் முடிந்த செயல், அதாவது ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஒரு செயல் இப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரயில் இப்பொழுதுதான் வந்து இருக்கிறது, சீக்கிரம் வா. சோ ட்ரெயின் இப்பதான் வந்திருக்கு, ரைட்? இப்பதான் வந்து இருக்கு. இருக்கிறது பாருங்க, இருக்கிறது யூஸ் பண்ணிருக்கோமா? So the train has just arrived. So நம்ம இப்போதான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், has just arrived. Please come quickly. ட்ரெயின் இப்பதான் வந்திருக்கு, ஸ்டேஷனுக்குள்ள சீக்கிரம் வா. ஓகே, has just arrived. அவர்கள் இப்பொழுதுதான் புது வீடு வாங்கி இருக்கிறார்கள். அவங்க இப்பதான் புது வீடு போன வாரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த present perfect tense யூஸ் பண்ணலாம். They have just bought a new house. அவங்க இப்பதான் புது வீடு வாங்கி இருக்காங்க. Bring bought தான். V3 bought தான். They will move in next week. அவங்க அடுத்த வாரம் குடிபெயர போறாங்க, புது வீட்டுக்கு போறாங்க. சோ இப்பதான் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம present perfect tense யூஸ் பண்ணணும். அடுத்தது செயற்சொல் ஆனா incomplete டைம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா அதோட அந்த டைம் ஃப்ரேம் முடியல, இன்னும் முடியாத டைம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். நான் இன்று அவளை இன்னும் பார்க்கவில்லை. சோ இன்று இன்னும் முடியல. நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு நான் அவளை இன்னும் பார்க்கல. சோ இன்னைக்கு இன்னும் முடியல தானே, அதுதான் நம்ம இன்கம்ப்ளீட் டைம்னு சொல்றோம். I have not yet seen him today. ஓகே, இன்னைக்கு நான் இது வரைக்கும் பார்க்கல. சோ இன்னைக்கு முடியாததுனால நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த சென்டென்ஸ, இன்னைக்கு இன்னும் முடியல தானே. அப்போ I have not yet seen him today. I have not yet seen him today. நாங்கள் பாட்டியை இந்த மாதம் 3 முறை பார்த்திருக்கிறோம். சோ இந்த மாதம், இது ரொம்ப முக்கியம், இந்த மாதம் இன்னும் முடியல. இந்த மாதம் நீங்க இந்த சென்டென்ஸ் சொல்றீங்க, இந்த மாதம் இன்னும் முடியல, incomplete time. So we have visited grandma 3 times this month. Have visited grandmaவை 3 முறை இந்த மாசம் சந்திச்சிருக்கோம். சோ incomplete time this monthங்கிறத யூஸ் பண்ணிருக்கோம். அவள் இன்னும் வீட்டு பாடத்தை எழுதவில்லை. சோ இப்ப சொல்றீங்க இன்னும் முடிக்கல அவ. சோ incomplete time. She has not yet வரும் அந்த இடத்துல. இன்னும் வார்த்தை என்னது? yet. சோ அவள் இன்னும் வீட்டு பாடத்தை எழுதவில்லை. She has not yet. பாருங்க எல்லாமே V3ல தான் இருக்கு. ஓகே, visited V3 தான். seen, சீனா பாக்குறது. sawனா past tense. I saw him yesterday. seen தான் நம்மளோட V3 verb, past participle verb seen. Okay, so not yet seen him today. Okay, so இந்த 4 situationல தான் நம்ம present perfect tense யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு நான் past tense எப்ப யூஸ் பண்ணணும், present perfect tense. அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. எங்க past tense யூஸ் பண்ணணும், எங்க present perfect tense யூஸ் பண்ணணும், எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க. சோ அதை நான் சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வீடியோக்கு, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். ஷார்ட்ஸ்ல இன்னும் டீடைலா சொல்றேன், கண்டிப்பா ஷார்ட்ஸ் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம present perfect tenseக்கும் past tenseக்கும் என்ன வித்தியாசம் அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இன்னொன்னு present perfect tenseல நீங்க என்ன செய்யக்கூடாது, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது அதையும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ முடிந்து போன கால வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன? வேர்ட்ஸ் லைக் yesterday, last week, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு தானே. 10 years ago, இது முடிச்சு போன கால வார்த்தை, கடந்த காலத்தை குறிக்கிற கால வார்த்தை, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ we have got to Delhi yesterday, இது தப்பு. ஓகே, ஏன்னா நீங்க yesterday போட்டுட்டீங்க, ரைட்? உங்க டைம் ஃப்ரேம் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, எப்போ இது நடந்தது, அதுவும் கடந்த கால வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா we have gone to Delhi, நாங்க போயிருக்கோம், அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். வேணும்னா twice, once, ரைட்? அந்த மாதிரி ஒரு வாட்டி போயிருக்கோம், 2 வாட்டி போயிருக்கோம், 3 வாட்டி போயிருக்கோம், அப்படி வேணா சேர்த்து, ரைட்? சோ உங்க அனுபவத்தை பத்தி பேசச்சு அந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தையை சேர்க்க கூடாது. எஸ்டர்டேவோ இல்ல லாஸ்ட் வீக்கோ ஏதோ ஒண்ணுங்க, டைம் ஃப்ரேம் அதெல்லாம் குத்திடக்கூடாது. எஸ்பெஷலி முடிஞ்சு போன ஒரு டைம் ஃப்ரேம் போடக்கூடாது. அந்த மாதிரி they have seen this movie last week, இது தப்பு. ஏன்னா நீங்க லாஸ்ட் வீக் போட்டுட்டீங்க, அவங்களுக்கு அந்த படம் பார்த்த அனுபவம் இருக்கு, ஆனா நீங்க லாஸ்ட் வீக்ங்கிற வார்த்தை இன்க்ளூட் பண்ணதுனால நீங்க இங்க present perfect tense யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க they saw this movie last weekல past tense யூஸ் பண்ணலாம், ஆனா present perfect tense யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா they have seen this movie, அவங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டாங்க. வேணும்னா எவ்வளவு வாட்டி பார்த்தாங்க அதை நீங்க சொல்லலாம், many times, once,
ரைட்? இல்ல they have never seen this movie. அவங்க இந்த படத்தை பார்த்ததே இல்ல அப்படி கூட சொல்லலாம், ரைட்? ஆனா இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், 10 years ago அந்த மாதிரி முடிஞ்சு போன கால வார்த்தைகளை நம்ம எஸ்பெஷலி நம்ம அனுபவங்களை பத்தி பேசச்சு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.